வணக்கம் நேயர்களே, ஆடி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். இப்போது பிறக்கப் போகின்ற ஆடி மாதம் சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கடக ராசியில் சஞ்சரிக்கிறார். அவர் சஞ்சரிக்கும் காலம் கடக மாதம் என்று அழைக்கப்படுகிறது. வருகின்ற ஜூலை மாதம் 17ஆம் தேதி சூரிய பகவான் கடக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இதன் காரணமாக நவகிரகங்களின் தலைவரான சூரிய பகவான் உச்சமடைகிறார். ஒருவருடைய வாழ்க்கையில் தைரியம், வீரம், வெற்றியை தரக்கூடியவர் சூரிய பகவான். மற்றும் கடக ராசியில் சூரியன் பெயர்ச்சியாக கூடிய நிலையில் புதன், சூரியன், சுக்கிரன் சேர்க்கையால் சில ராசிகளுக்கு கெடு பலன்களையும் சில ராசிகளுக்கு ராஜயோகத்தையும் அளிக்கப் போகிறார். இந்த பெயர்ச்சியின் காரணமாக எந்தெந்த ராசிகளுக்கு எந்தெந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். சிம்மராசி நேயர்களுக்கான ஆடி மாத பலன்களை பார்ப்போம். சிம்மராசி நேயர்களின் குடும்பத்தை பொறுத்தவரையில் சுக்கிரன், சூரியன், புதன் ஆகிய 3 கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கின்றன. மற்ற கிரகங்களால் எவ்வித நன்மையும் எதிர்பார்ப்பதில் பயனில்லை. பண வசதி குறையாமல் பார்த்து கொள்வார் சுக்கிரன். இருப்பினும் பல வழிகளிலும் பணம் விரயமாகும். வீண் செலவுகளை குறைத்து கொள்ள முடியாது. சப்தமஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் மனைவியின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருத்தல் அவசியமாகும். சிறு உடல் உபாதையானாலும் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெறுவது மிகவும் முக்கியமானது. தனஸ்தானத்தில் கேதுவும் அஷ்டமத்தில் ராகுவும் நிலை கொண்டுள்ளதால் எங்கே போயிற்று கைப்பணம் என்று நீங்களே வியக்கும் வண்ணம் பல வழிகளிலும் கைப்பணம் விரயமாகும். சிறு காரியத்திற்கும் அதிக முயற்சியும் அலைச்சலும் தேவைப்படும். மாதத்தின் 2 மற்றும் 3ஆம் வாரங்களில் உங்கள் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதற்கு கிரக நிலைகளின்படி சாத்தியக்கூறு உள்ளது. அஷ்டமஸ்தானத்தில் ராகு இருப்பதால் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டாலும் உடனுக்குடன் மருத்துவரிடம் காட்டி ஆலோசனை பெறுவது மிகவும் அவசியம். திருமண முயற்சிகளை ஒத்தி போடுவது நல்லது. உத்தியோகத்தை பொறுத்தவரையில் 8இல் ராகு, ஜீவனஸ்தானத்தில் குரு, செவ்வாய் சேர்க்கை உள்ளதால் அன்றாட பணிகளில் மிகவும் கவனமாக இருத்தல் மிகவும் அவசியம். உங்கள் பொறுப்புகளில் தவறுகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறு உள்ளது. சிறு தவறும் பெரும் பிரச்சனையில் கொண்டுவிடக்கூடும். கவனமாக இருத்தல் மிக மிக அவசியம். நிர்வாகத்திறனை பற்றியோ அல்லது மேலதிகாரிகளை பற்றியோ சக ஊழியர்களிடம் பேசாமல் இருத்தல் மிகவும் அவசியம். தசா புத்திகள் உங்களுக்கு அனுகூலமற்று இருப்பின் விபரீத பிரச்சனைகளில் நீங்கள் சிக்கிக்கொள்ளும் வாய்ப்பு இருப்பதை கிரகநிலைகள் சுட்டிக்காட்டுகின்றன. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரையில் சந்தையில் மிக கடுமையான போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டி வரும். சில தருணங்களில் உங்கள் உற்பத்தியை குறைத்து கொள்ள வேண்டியிருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு உங்கள் சரக்குகளுக்கு மார்க்கெட்டில் விலை கிடைப்பது மிகவும் கடினம். இம்மாதத்தில் சில்லறை வியாபாரிகளுக்கு கூட நியாயமில்லாத போட்டிகள் கடுமையாக இருக்கும். முன்பணம் இல்லாமல் சரக்குகளை வெளியூர்களுக்கு அனுப்புவதை கண்டிப்பாக குறைத்து கொள்ள வேண்டும். கிரகநிலைகளின்படி நீங்கள் ஏமாற்றப்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளன. வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் உதவியும் குறையும். கலைத்துறையை பொறுத்தவரையில் வாய்ப்புகளும் வருமானமும் குறையும். ஒரு சில வாய்ப்புகளுக்காக பிரமுகர்களை சந்திப்பதில் தடங்கல்களும் தாமதமும் உண்டாகும். உங்கள் தகுதிக்கு குறைவான ஆனால் செல்வாக்கு நிறைந்த பெரிய மனிதர்களிடம் கைகட்டி நிற்க வேண்டிய அவசியம் ஏற்படும். சினிமா துறையினருக்கும் இத்தகைய நிர்பந்தம் ஏற்பட சாத்தியக்கூறு உள்ளதை கிரகநிலைகள் தெள்ளத் தெளிவாக எடுத்து காட்டுகின்றன. உங்கள் சுயமரியாதையை விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படும். அரசியல் துறையை பொறுத்தவரையில் சுக்கிரன் ஓரளவு அனுகூலமாக இருப்பதால் கவலை தரும்படியான பிரச்சனை ஏதும் கட்சியில் ஏற்படாது. தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் ஒதுங்கியிருப்பது நல்லது.
முக்கிய பதவியில் அமர்ந்திருக்கும் அதிகாரி ஒருவரால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன. கூடிய வரையில் மௌனம் சாதிப்பது இம்மாதத்திற்கு நல்லது. சிம்ம ராசி மாணவ மாணவியருக்கு புதன் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் மாணவ மாணவியருக்கு மிகவும் சாதகமான மாதம் இது. பாடங்களில் மனம் தீவிரமாக ஈடுபடும். நினைவாற்றல் ஓங்கும். ஆசிரியர்களின் ஒத்துழைப்பும் வழிகாட்டுதல்களும் உற்சாகத்தை அளிக்கும். வெளிநாடுகளுக்கு சென்று பிரத்யேக மேல்கல்வி பயில ஆர்வம் இருப்பின் அதற்கான பூர்வாங்க முயற்சிகளில் இம்மாதம் ஈடுபடலாம். விவசாயத்துறையை பொறுத்தவரையில் அஷ்டமஸ்தானத்தில் ராகு நிலை கொண்டுள்ள இத்தருணத்தில் பூமிகாரகரான செவ்வாய் அனுகூலமாக இல்லை. வயலில் உழைப்பு கடினமாக இருக்கும். அதிக வெயிலில் பாடுபட வேண்டியிருக்கும். தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுவதற்கும் சாத்தியக்கூறு உள்ளதை கிரகநிலைகள் சுட்டிக்காட்டுகின்றன. ஆடு மாடுகளின் பராமரிப்பிலும் பணம் விரயமாகும். சிம்மராசி பெண்மணிகளுக்கு சுக்கிரன் உங்களுக்கு ஆதரவாக உள்ளார். இம்மாதம் முழுவதும் எண்ணங்கள் நிறைவேறும். வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு பணி சுமை அதிகமாக இருக்கும். 8ல் ராகுவும் 10ல் குருவும் உங்கள் பொறுப்புகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துகின்றன. புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு அனுகூலமாக உள்ளன கிரகநிலைகள். சிம்மராசி நேயர்களுக்கு கூற வரும் அறிவுரை என்னவென்றால், அதிக அலைச்சலும் கடின உழைப்பும் பிரயாணங்களும் உடல் நலனை பாதிக்கும். கூடிய வரையில் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் ஓய்வெடுப்பது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். சிறு உடல் உபாதை என்றாலும் அலட்சியம் செய்யாமல் மருத்துவரிடம் காட்டி ஆலோசனை பெறுவது மிக மிக அவசியமாகும். சிம்மராசி நேயர்களுக்கு கூற வரும் பரிகாரம் என்னவென்றால், தினமும் லட்சுமி நரசிம்மரை பூஜித்து வருவது உடனுக்குடன் பலனளிக்கும். நாளை என்பது நரசிம்மரிடம் இல்லை என்பது ஆன்றோர் வாக்காகும்.